அன்பான உறவுகளே வணக்கம். மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்த என்னுடைய நண்பரை சந்திக்கிறதுக்காக நான் மருத்துவமனைக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்த ஒரு நிகழ்வு, அங்கே காத்திருக்கக்கூடிய அறையில் நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. யாருக்கும் தெரியாது. மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்த தங்களுடைய உறவினர்களுக்காக கவலையோடு காத்திருந்த பலரை அங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த இடத்துல ஒரு வயதான அம்மா தனியாக ஒரு நாற்காலியில் அமர்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கண்ணில் பயம், பதட்டம், ஆதங்கம், நடுக்கம் தெரிஞ்சிச்சு. அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு இளம்பெண் ஒரு வார்த்தையும் பேசலை. மெதுவாக தங்கிட்ட இருக்கக்கூடிய தண்ணீர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு போய் அந்த வயதான பெண்மணியிடம் நீட்டினாங்க. அந்த அம்மா அருகில் அமர்ந்தாங்க. எந்த அறிவுரையும் சொல்லலை, எந்த பெரிய பேச்சும் பேசலை. ஆனால் அந்த வயதான அம்மாவினுடைய கண்களிலிருந்து பயம் போச்சு, பதட்டம் போச்சு, ஆதங்கம் போச்சு. அந்த நாளில் நான் புரிஞ்சுக்கிட்டேன், வாழ்க்கையில் மிக மோசமான தருணங்களில் நமக்கு தேவைப்படக்கூடியது பதில்கள் இல்லை. சில நேரங்களில் நம்ம தனியாக இல்லை அப்படின்னு உணர்த்தக்கூடிய ஒரு உறவு போதும். நம்ம தோள் மேலே கை வைக்கிறதுக்கு, நம்முடைய கண்களில் வடியக்கூடிய கண்ணீரை துடைப்பதற்கு, பக்கத்தில் அமர்வதற்கு, இதுவே மிகப்பெரிய ஆறுதலாக மாறும் இல்லையா? சில நேரங்களில் வார்த்தைகளை விட கூட இருக்கிறதே மிகப்பெரிய ஆறுதல். இன்றைக்கி கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள், நண்பர்களில் ஒருத்தரை நினச்சி பாருங்கள். அவங்களுக்கு நம்முடைய பெரிய அறிவுரை தேவையில்லை. நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை போதும். அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு நம்பிக்கையாக மாறலாம் இல்லையா? இன்னொரு வாழ்க்கை பாடத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.